ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட எபிசோட் 16 பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம ஆளுக்கு டிராவல் பண்ணி வரதை தான் காட்டுவாங்க. அவங்களோட ஜர்னி ரொம்ப நல்ல விதமா தான் இருக்கும். ஹோலி கண்ட்ரி ஆஃப் மெலிஸோட மிலிஷியன் வந்ததும் ஈஸ் அவங்களுக்கு இதுதான் அந்த கண்ட்ரி, சரி இப்ப வேணாம நம்ம பாதைகள்ல பிரிஞ்சுக்கலான்பா. ப்ரொடியூஸும் உள்ள போற வரைக்கும்னாவது ஒன்னா போலாமேன்பா. அவன் இல்ல இதே போதுங்கவோம், எரிஸ் அப்படின்னா போடா, அடுத்த தடவைனாவது எனக்கு குக் பண்ண சொல்லி கொடுன்பா. ஈஸ் எதுக்கு இதை கத்துக்க இவ்வளவு ஹார்டா ட்ரை பண்றேன்னு கேட்டா அவ அது வந்துட்டு வெக்கப்படுவா. ப்ரொடியூஸ் எனக்காக தான் வாய் திறந்து சொல்லுன்னு நினைப்பான். ஈஸ் ரூஜெட் கிட்ட ஜாக்கிரதையா இருன்பா. ரூஜெட் நீயும் தான் தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்காதேன்பா. சரி சரின்ட்டு ப்ரூடியஸை கூப்பிட்டு அட்வென்ச்சரர் கில்டுக்கு போக மறக்காதேன்பா. ப்ரூடியஸ் லைட்டா குழம்பி இருந்தாலும் சரி பண்றேன்பா. அடுத்து அப்படியே ஓப்பனிங் சாங் ஓடுறப்பவே இந்த மெல்லிஸ் கான்டினென்ட் எப்படிப்பட்டதுன்னு ஒரு வியூ போய் வருவாங்க. சொல்ல போனா விஷுவல்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப லவ்லியா காட்டியிருப்பாங்க. நைட்டு விடுதியில தங்கி இருக்கப்ப டெட் எண்டுக்கான பார்ட்டி ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் தான் இது, எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்பா. ரூடியஸ் எரிஸ்ல எக்ஸைட்டடா இருப்பா. பைபிள்ல எப்படியோ டீமன் கான்டினென்ட்ல இருந்து மனுஷங்க வாழ்ற பூமிக்கு வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம்ட்டு. இதுக்கடுத்து ஆசுரா தான் போனோம், ஆனா நமக்கான காசை கொஞ்சம் இங்க சேகரிச்சுட்டு போலான்பா. எரிஸ் ஆனா ஏன்னு கேட்கவும் ரூடியஸ் அடுத்து போட்ல போறக்கு எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியாது, மெல்லிஸ்ல கொஞ்சம் காசு ஜாஸ்தியாவே கொடுப்பாங்கன்பா. எரிஸ் கண்டிப்பா போட்ல வேண்டான்கவும் ரூடியஸ் இது கூடவே நான் காப்பாத்திட்டு வந்த எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஒரு பொம்மையை கொடுத்தேன், இது அவங்களுக்கான சாமா இருக்கும் கிஃப்ட் போல, இது இந்த சூப்பர் டே உங்களுக்கு ஒரு சோல் பிரதர் போல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்பா. ரூஜடே இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இது எவ்வளவு பண்ணிருக்கீன்பா. ரூடியஸ் நாளைக்கு லீவு வேணும்பா. எரிஸ் உடம்பு சரியில்லையான்கவும் அவன் இல்ல இந்த பொம்மை நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, கூடவே எனக்கு தனிப்பட்ட வேலை ஒரு லெட்டர் வேற போடணும்பா. எரிஸ் லெட்டரான்கவும் ரூடியஸ் நம்ம சேஃபா இருக்கணும், லெட்டர் மூலமா தானே சொல்லணும்ட்டு. மனசுக்குள்ள என் ஃபேமிலிக்கு நான் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல மாட்டிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க என் மேல கோவப்பட மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே பார்ப்பான். ரெண்டு பேரும் அமைதியா இருக்கதை பார்த்துட்டு ரூடியஸ் ஆமா நாளைக்கு உங்க ரெண்டு பேத்துக்கான பிளான் என்னன்னு கேட்டா எரிஸ் காப்ளினை வேட்டையாட போறேன்பா. ரூடியஸ் ரூஜோட கூட போக சொல்லலான்னு பார்த்தா அவ அது ஸ்டூபிட் காப்ளின்ஸ் தானே நானே பாத்துக்குவேன்பா. பைவுலைக்கு பொண்ணுங்க காப்ளின்ஸ் கிட்ட மாட்டினா எப்படி சீரழிவாங்கன்னு தெரியும் இல்லையா, அதனால இதான் அவளோட ஃபேமஸான கடைசி வார்த்தைகள் போலன்பா. ரூஜட் அவளை ட்ரை பண்ண விடுங்கும் போது ரூடியஸ் ஒத்துக்கிட்டாலும் ரூஜட் கிட்ட எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கிற மாதிரி சிக்னல் காட்டுவான். ரூஜட்க்கு அது புரியாத மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் ரூடியஸ் லெட்டர் எழுதலாம்னு பாக்குறப்ப பாலுக்கு ஃபார் ஃபர்ஸ்ட் டைமா லெட்டர் போடுறேன். அவன் நான் சூப்பரோட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன்னா நம்புவானா, கூடவே நான் டீமன் வேர்ல்டோட எம்பரரோட டீமன் கனை வேற வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பால் எப்படி எடுத்துப்பானோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒருத்தன் ஒரு பையனை கடத்திட்டு போவான். என்னடா இந்த உலகம் பூரா கிட்னாப்பர்ஸாவே இருக்கீங்கன்ட்டு. டெட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிரச்சனையில மாட்டிருந்தா அதை கைவிடக்கூடாது, அதான் ரூல் நம்பர் 1. அப்புறம் ரூல் நம்பர் 2 எக்கானத்துக்கு ஒன்னும் கைவிட்டுறவே கூடாதுன்ட்டு போறவனை ஃபாலோ பண்ணிட்டு இதனால டெட் எண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பேர் கிடைக்கும்பான். அந்த பக்கம் கிட்னாப்பர்ஸ் அவங்களோட ஹைட் அவுட்டுக்கு போகவும் யாரும் ஃபாலோ பண்ணலன்பாங்க உள்ள இருக்கவங்க. அவங்க மறுபடியும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் உள்ள போவாங்க. பட் ரூடியஸ் அவங்க பேச கண்டுபிடிச்சு அவங்க இருக்க இடத்துக்கே போயிருப்பான். அவனுக்கு அந்த பையனுக்கு சாப்பாடுல ஊற்ற போல இருக்கும். ரூடியஸ் பார்த்து மட்டும் இவனுங்களை எடை போட வேண்டாம், ஏன்னா அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா தெரியாதுலன்ட்டு. இது என்னடாண்டா சர்ச்சா, ஆமா கைக்கு ஏதோ துணி மாட்டுது, இது என்னடான்ட்டு. இந்த டெக்ஸ்சர் 3 ஓட்ட வக்காலி இது பேண்டின் கத்திடுவான். கிட்னாப்பர் சவுண்டு கேட்டு எவன்டா அது வெளியே வாடான்பாங்க. ரூடியஸும் வெளியே வந்தவன் முகத்தை மறைக்க அந்த பேண்ட் எடுத்து போட்டிருப்பான். எதுக்காக இப்படி குழந்தைகளை ஆர்வமா தூக்குறீங்க, இது பேரதாண்டா மக்கள் கடத்தல்னு சொல்லுவாங்கன்னு கத்துவான். எல்லாரும் யாரா நீ மூஞ்சில வேற என்னத்தரா போட்டிருக்கீன்பாங்க. அவன் டெட் எண்ட சேர்ந்த சூப்பர் ரூஜட்ன்பா. அவனுக்கு டே பொடியா இது ஒன்னும் ஹீரோவா விளையாடுற நேரம் இல்லடான்பாங்க. ரூடியஸ் இப்படி ஒரு ஆக்வர்டான இடத்துல வச்சு ரூஜட் பேரை சொல்லியிருக்கான்ல, மனசுக்குள்ள இதுக்கு என்ன மன்னிச்சிடுறா ரூஜடு, இந்த பையனை காப்பாத்த வேற வழி தெரியலின்ட்டு அங்க இருக்கவங்கள தாக்கிட்டு அந்த பையனை பாக்குறப்ப ரூடியஸ்க்கு ஏற்கனவே அவனை பார்த்த போல இருக்கும். இந்த இடத்துக்கு வெள்ளா ஷெல்லான்னு 2 பேர் வருவாங்க. வெள்ளா பார்த்ததும் இது என்ன ஏன் துணி எடுத்து மூஞ்சில மாட்டிருக்கான்பா. ரூடியஸ் நான் அடுத்து பண்ண போற காரியத்துக்கு மன்னிச்சிடுறா ரூஜடுன்ட்டு அந்த பேண்டில கண்ட வேலை பார்ப்பான். வெள்ளா நீ பெண்கள் இனத்துக்கு எதிரானவனான்ட்டு தாக்க வருவா. ஃபைட்டப்பங்க கூட பைவுளையோட பார்வை வேற பக்கம் தான் இருக்கும். ஷெல்லா ஹெல்ப் பண்ண வாட்டர் ஃபால் மேஜிக் யூஸ் பண்ணுவா. ரூடியஸ் அதை தடுக்கவும் அவ ஷாக் ஆயிருப்பா. வெள்ளாதான் அவன் மேல வெறி பிடிச்ச போல இருப்பா. இந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறவன் லீடர் வரட்டுன்பா. பார்த்தா அந்த லீடர்ங்கிற பர்சனும் வந்த போல இருக்கும். காத்திருக்க வச்சதுக்கு சாரின்பா. ரூடியஸ் வேணா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வரான்பா. வந்தவன் டே தம்பி ஓவரா ஆட்டம் போட்டு இருப்ப போலேன்பா. ரூடியஸ் இந்த வாய்ஸை கேட்டு அந்த ஆளை பாக்குறப்ப எனக்கு ஏதோ இவங்களை தெரிஞ்ச போல இருக்கேன்னு நினைப்பான். ரூடியஸ் அவன் தாக்க வரவும் காலை சேத்துல மாட்ட வச்ச போல மாத்திருப்பான். வரவனா இது என்ன அந்த பரதேசி போல ஃபைட் பண்றான்ட்டு நாய் மாதிரி ஓடி வருவான். ரூடியஸ் வேணா நாயான்ட்டு அட்டாக் பண்ணுவான். அவன் ரொம்ப வேகமா வரத பார்த்துட்டு முன்னால செவர் எழுப்புவான். வந்தவன் பயங்கரமா அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவன் டீமன் கனை யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டைல்ட்டு யோசிப்பான். பார்த்தா அவன் மூஞ்சில போட்டிருக்க பேண்டி வெட்டப்பட்டிருக்கும். ரூடியஸ் முகத்தை மறைக்கலான்னு பார்த்தா அவன் கத்தியை கீழே போட்டு ரூடின்பான். ரூடியஸ் இந்த உலகத்திலே என்ன இப்படி கூப்பிடுற ஒரே ஆளுன்ட்டு பாக்குறப்ப பால் தான் முன்னால நிக்கிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் அப்பான்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு கூடி இருப்பாங்க. ரூடியஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப பால் ரூடிங்கவும் அவன் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பான். பால் ஆமா இல்ல நீ சர்வைவ் ஆனது ஆச்சரியமா தான் இருக்குன்பான். ரூடியஸ் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்கன்பான். பால் ஷாக் ஆகி அப்ப நீ என் மெசேஜே
மூஞ்சியே பாக்கலையான்பா. ரோடியஸ் என்ன மெசேஜ்ன்ட்டு மனசுக்குள்ள இவர் எதை பத்தி பேசுறாருன்னு நினைப்பான். பால் அப்படின்னா இத்தனை நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கவும் பயவுள்ள 1.5 வருஷத்துக்கு முன்னால ரோவால நடந்த டிசாஸ்டரை யோசிச்சுட்டு அவன் இப்ப வரைக்கும் கடந்து வந்த கஷ்டமான பாதையவே ஒரு ஃபன்னான ட்ரிப் போலதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பாலுக்குள்ள அதை கேட்க கேட்க வெறியாகும். டே நீ இப்ப வரைக்கும் சொன்னதையே நான் மொத்தமா பிக்சர் பண்ணிட்டேன். நீ பாஸ்ட் இயர் ஃபுல்லா ஜாலியா தான் இருந்திருப்ப போலையன்பா. ரோடியஸ் நானும் கஷ்டப்பட்டேங்கிறப்ப பால் டீமன் கான்டினென்ட்ல ஒன்ன தாண்டி வேற யாராவது மாட்டிருக்காங்களான்னு பார்த்தே இல்லையான்பா. அதுக்கான ரீசனும் கூட ரோடியஸ்னால யோசிக்க முடியாது. அவனுக்கு அவனே அந்த கேள்வியை கேட்டுப்பான். பால் கிட்ட அதை பத்திலாம் யோசிக்க முடியல. ஏன்னா நான் என்ன காப்பாத்திக்கிறதே கஷ்டமா இருந்துச்சுன்பா. பால் நீ தான் பெரிய பார்க்ல நடந்து வந்த போல தானே வந்த, உனக்கு என்னடா அப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா ரோடியஸ் எப்படியோ கஷ்டமான பாதையும் கூட கடந்து வந்தமேங்கிற போல நினைக்கும் போது கூட பால் உனக்கு என்ன கவலை, அவன் கூட தான் ஒரு கியூட்டான பொண்ணு வந்திருக்கா, அவ கூட சேர்ந்து ஜாலியா ட்ரிப் வந்திருக்க, கூடவே எவனால எதிர்க்க முடியாத ஒரு பாடி கார்டு வேற. இதுல இந்த மிலிஷியன் வந்ததும் ஒரு பிள்ளையோட பேண்ட் எடுத்து மூஞ்சில போட்டு ஹீரோ ஓட்ட நடிப்பு வேறன்பா. ரோடியஸ் இப்ப என்ன தப்புன்னு சொல்றீங்க, நான் என்னோட வேலையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன், எரிச சேஃபா வச்சுக்கிட்டா போதும்னு நினைச்சேன், என்ன வேற என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு கேட்பான். பால் நான் ஒன்னும் உன்னை பிளேம் பண்ணலையேனா. ரோடியஸ் அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்பான். பால் எரிஸ் பிலிப்போட பொண்ணு தானங்கவான். அவனும் ஆமான்பா. பால் பார்க்க போனா அவர் நல்லாதான் இருப்பா போலயே, அவ கூட அந்த லிட்டில் லவ் அஃபேர்ல இருக்கனால தானே ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் கூட போடலின்பா. ரோடியஸ் டேபிள் தட்டி நான் தான் சொல்றேன்ல என்ன காப்பாத்திக்க பெரிய விஷயமா இருந்துச்சு, நான் மறந்துட்டேன்பா. வெள்ளா ஷெல்ல அதை தடுக்கலான்னு தான் பாப்பாங்க. பால் இது அப்பனுக்கும் மகனுக்குமான பிரச்சனைன்பா. அவங்க ஆனாலுங்கிறப்ப ரோடியஸ் நீ பொம்பளைகளை பத்தி எனக்கு லெக்சர் எடுக்கிறியா, அம்மாவும் லிலியாவும் எங்க பார்க்க போனா நீ தான் ரொம்ப அழகான பொண்ணுகளோட இருக்க போலயே, அவங்களுக்கு நீ இப்படி சுத்தி தெரியாது தெரியுமான்னு கேட்பான். பால் அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்பா. ரோடியஸ் நீ தான் எப்பவுமே நம்பகத்தன்மை இல்லாம இருந்திருக்கியப்பா, அந்த பிள்ளையோட ட்ரெஸ்ஸை பாரு, எப்படின்னு நான் சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பாவை எதிர்பார்க்கலாம் போலான்ட்டு நக்கல் பண்ணுவான். பால் வாயிலே குத்திட்டு எப்படிதான் அந்த வாய் இப்படி பேசுதோ, நீ இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஜான் போட்ட தாண்டி தானே வந்திருப்பீன்பா. ரோடியஸ் தாண்டி தான் வந்து அதுக்கு என்ன பண்ணா. பால் எதுவும் தெரியாத போலலாம் நடிக்காதேன்பா. ரோடியஸ் எனக்கு தெரியாததை தெரியாதுன்னு தானே சொல்லி ஆகணும்ட்டு ஃபைட் பண்ணா. பால் சைட்ல வந்துட்டு காலை தட்டி விடலான்னு பாப்பான். பட் பைபுல கிட்டதான் டீமன் கண்ணு இருக்குல்ல, அதனால பால் என்ன பண்ண போறாங்கிறத பார்த்து ஏர் மேஜிக்கால அடிச்சு பறக்க விட்டுருப்பான். எல்லாரும் ஏர் மேஜிக்கான்ட்டு ஷாக் ஆகுறப்ப பால் என்னடா பண்றேன்ட்டு எந்திரிக்கும் போது ரோடியஸ் அவன் மூஞ்சியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு மூஞ்சியா குத்துவான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்கப்ப ரோடியஸ் யோ நான் என்னென்ன பிரச்சனையை கடந்து வந்தேன்னு தெரியுமா, நான் போகாத இடத்துக்கு போனேன், பார்க்காத மனுஷங்களை பார்த்தேன், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் நான் வந்ததே பெரிய பாடியான்னு கத்துவான். பாலுவனால இதை விட பெருசா பண்ண முடியுங்கிறப்ப ரோடியஸ் அப்பெல்லாம் இல்லைன்ட்டு பாலோட பார்வையை பாக்குறப்பவே நீ என்ன இப்பெல்லாம் பார்த்ததே இல்ல, அந்த லுக் என்னடான்ட்டு திரும்ப பால் மூஞ்சில குத்தலான்னு போவான். நோன் வந்து தள்ளி விட்டுருப்பா. ரோடியஸ் பார்த்ததுமே நோன்னு கண்டுபிடிச்சிருப்பான். ஏ நோன் நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்ல வரும்போது அவ என் அப்பாவை புள்ளி பண்ணாதேன்பா. அவன் நான் புள்ளி பண்றான்னு நினைச்சிட்டு சுத்தி இருக்கவங்க பாக்குற விதத்தை வச்சு இதுக்கெல்லாம் என்ன தோன்ட்டு கிளம்பிருப்பான். நோன் அவனை கோவத்தோடவே பார்த்துட்டு இருக்கப்ப ரோடியஸ் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஊர்ல என்ன வேலை, சீக்கிரம் அவங்க 2 பேர்த்த போய் பார்த்துட்டு நாளைக்கே கிளம்பணும்னு நினைப்பான். பால் எந்திரிச்சவன் ஜான் போட்ட தாண்டி தான் வந்திருக்கேன்னா நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்ல அது தெரியலையா, என்ன போய்னா வில்லேஜ் மட்டும் அந்த டிசாஸ்டர்ல மாட்டலின்னு நினைச்சியான்பா. ரோடியஸ் அதை கேட்டதும் அப்படின்னா செல்ஃபி மிஸ் ஆயிட்டாளான்பா. பால் நெத்தில கைய வச்சுட்டு உனக்கு இப்ப கூட உன் அம்மாவை விட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா போயிட்டாங்கல்லன்பா. ரோடியஸ் அப்படின்னா அம்மாவை கண்டுபிடிக்கவே இல்லையான்பா. பால் அவளும் கிடைக்கல, லிலியா ஐஷியா யாருமே கிடைக்கலடா, ஊர்ல இருக்க எல்லாருமே டெலபோர்ட் செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கான ரெஸ்கியூ டீமா தான் நாங்க இப்படி பாடுபட்டு இருக்கோம்பா. ரோடியஸ் ரெஸ்கியூ பண்றதா சொல்றீங்க ஆனா கிட்னாப் பண்ற போல இருக்குன்பா. பால் அவங்க அடிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்கன்பா. ரோடியஸ் புரியலையன்ட்டு முழிக்கவும் பால் இங்க அதிகப்படியான மக்கள் டெலபோர்ட் செய்யப்பட்டாங்க, அதனால மனுஷங்களை அடிமைப்படுத்த விரும்புறவங்க எல்லாரும் ட்ரிக்கா நிறைய பேர்த்த வேலைக்காரங்களா புடிச்சு வச்சு குடும்பப்படுத்துறாங்கன்பா. ரோடியஸ் இப்பதான் புரிஞ்சுப்பான். பார்த்தா அந்த பையன் செல்ஃபியை புள்ளி பண்ணிட்டு இருந்த ஊருக்காரன் தானே. பால் இதெல்லாம் நீ ஏற்கனவே ரியலைஸ் பண்ணி கண்டிப்பா ஏதாவது ஒரு சில வேலைனாவது பாத்துருப்பின்னு நினைச்சேன், ஆனா நீ இந்த உலகத்து மேல ஒரு துளி அக்கறை இல்லாத வெளியால் போல இருந்துட்டியடான்பா. ரோடியஸ் மத்தவங்களை பாக்குறப்ப அவனோட பாஸ்ட் லைஃப்ல அவன் கூட அந்த சக மாணவர்களே அவனை வெளியால் போல தானே பாத்திருப்பாங்க. அந்த பார்வை தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிளரா இருக்கும். நைட்டு விடுதிக்கு வந்தவன்லாம் அப்படியே பெட்ல படுத்து கிடப்பான். டக்குன்னு எந்திரிச்சவன் அப்பா மகன எங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி இப்படி சண்டை வரதானே, நாளைக்கு முதல் வேலையே போய் பாலை பார்த்து விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணலாம், வேற மாதிரி பிளான போட்டு கூட முன்னேறலாம்னு நினைப்பான். அப்படின்னு பார்த்தா வாமிட் வர மாதிரி ஆகும். நைட் எரிஸ் திரும்பி வரப்ப காப்ளின்ஸ்லாம் எப்படி போட்டு தள்ளந்தையமாட்டு ஹாப்பியா அவ பண்ண விஷயங்களை சொல்லான்னு வந்தா. ரோடியஸ் இருக்க நிலைமை பார்த்துட்டு உன்னை இப்படி யாரா செஞ்சான்னு கேப்பா. ரோடியஸும் ஒன்னு இல்லைன்னு சொல்லுவான். ரோஜட் என்னாச்சுன்னு சொல்லுங்கவோம். அவனை அப்பாவை சிட்டியில பார்த்தன்பா. ரோஜட் ஏதாவது அப்செட் ஆகிற மாதிரி பேசிட்டாரான்னு கேட்டா பைபிள்ல சைலண்டா இருக்க அதை பார்த்துட்டு எரிஸ் நான் அவனை கொல்ல போறேன்ட்டு போவா. ரோஜட் ஃபேமிலி பிரச்சனையில குறுக்க போகாதேனா அவர் ரோடியஸ் நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருப்பான், அவங்க அப்பா அவனை பார்க்க கூட இல்ல, ஆனா எதுக்காக இவனை இப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்தணும், அவர் இதுக்கெல்லாம் வெக்கப்படணும் வேதனைப்படணும்பா. ரோஜட் உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா முதல்ல ரோடியஸ் ஒரு மாதிரி இருக்கனால அவனை போய் கம்ஃபர்ட் பண்ணுன்பா. எரிஸ்க்கு எப்படி ரோடியஸை கம்ஃபர்ட் பண்ணணும்னே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ அவளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கலான்னு தான் பாப்பா. ஒரு கட்டத்துல ரோடியஸை ஹக் பண்ணிட்டு இங்க பாரு ரோடியஸ் நான் மன்னிச்சுக்க, எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு வரணும்ல தெரியாது, நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன்பா. ரோடியஸ் எரிஸ்க்கு இதுக்கு தேங்க்யூ சொல்லுவான். இந்த இடத்துல ஃபேமிலி ஸ்குவாபிள்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.